ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரி இருக்காங்களே, கர்ஜுக்கும் காண்டாமிருகமா இவங்க கத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அதாவது அவங்க சின்ன தங்கச்சி இருக்காங்களே நர்மதாவை அடித்தது நீயாக்கா கேட்காம விட்டேன்னு யமுனா சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லைப்பா, அது கேட்காமலாம் இருந்திருக்கக்கூடாது, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கணுக்கா, நீ இந்த கண்ணத்துலேயும் அந்த கண்ணத்துலையும் ஒரு அற விட்டுருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, ஏங்க ஒருத்தவங்களை அடிக்கிறத விட அவங்க மனசளவில் கஷ்டப்படுற மாதிரி பண்ணுறது தான் பெரிய விஷயம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அடித்து நோக்கடிக்கலாம், அவங்க உள்ள கோவத்தை அவங்க அப்படி காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அவங்க மேலே கை வைக்கணும் அவசியம் இல்லை. அவங்க என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை தெளிவாக புரிய வச்சாலே போதும்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது தாங்க ஒரே ஒரு உதாரணம். லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலே அவங்களுக்கே வைத்தறிச்சல் வரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சுக்குவாங்கிறது தான் உண்மை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த அட்வைஸை கேட்டோன்னே ஏன்டி அந்த பொண்ணு அப்படி பண்ணுறீங்க பாவோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னோடனே நீ மதர் தெரசா ரேஞ்சுக்கு பண்ணாத, நீ போன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி ஏன்டி எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு ராகினி வந்து ஹாலில் உட்காந்துருக்கா. பார்த்தேன் நம்ம காவேரி வாய் சும்மா இருக்குமா, ஐஸ்கிரீமை போட்டு எடுத்துகிட்டு வந்து 4 பாட்டு எனக்கு ராஜாவானா வாழுவேன்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் செஞ்சாங்க. செஞ்சு விட்டது மட்டும் இல்லைங்க, கால் மேலே கால் போட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அவங்க பண்ண அலப்பறை இருக்கே. இதெல்லாம் பார்த்தா வெறிக்க வேடிக்கை பார்க்குறாரு நம்ம விஜய். ஆஹா, நம்ம பொண்டாட்டி வேற லெவலில் வெறிப்பேத்துறாளே, ஒருவேளை நம்மளும் ஏதாவது பண்ணோம்னா நம்மளும் இப்படி தான் வச்சு செய்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கலாம், கண்டிப்பாக பண்ணுவாங்கங்க. ஹஸ்பண்டை மட்டும் விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ட்டா ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஓவரா போறணும் அப்படின்னு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. சரி இருக்கலாம், இது காவேரிக்கு அழகு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் ஏன் கெத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு வா காவேரி நம்ம போய் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவ்வளோ பட்டும் மறுபடியும் மாறலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதில்ல, அதையா நம்ம தடுக்கணும்ட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க, அப்பளத்தை வச்சு மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ